guys, welcome back to new video. இன்னைக்கு வழக்கம் போல நம்ம லேப்டாப் எடுத்தாச்சு, நம்ம வெக்டர்ஸ் எடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து கடைக்கு போறோம். இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27/6/2026. ஒரு வழியா நம்ம கடைக்கு வந்தாச்சு. பாருங்க இதுதான் நம்ம கடை. vlogல வந்து செம்ம கண்டென்ட் மாட்டிக்குது. இன்னைக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஜெமினி கிட்ட வந்து பேசினே வந்து தீவிரமாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ் பாருங்களேன். நாலாவது பாவியா மாட்டியா? மாணிக்கண்ணால் பாதிக்கப்படுகிறீர்களா என்று கேட்கிறது. இதை பற்றி இன்னும் ஏதாவது தெரிந்து கொள்ள அஞ்சாவது போ. ஐந்தாவது கேள்வி, அதாவது தரமாக வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய அட்ராசிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. கடந்த ஒரு 3 ஹவர் 2 ஹவர் கிட்ட செம்ம அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கடையை வந்து 2 ஆகிட்டாங்க. ஒன்றும் சொல்ல போனால் டேய் எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லாமே பிரச்சனையா இருக்குதுங்க, எதுவுமே சரியில்லை. டுடே வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஒன்றில் போவோம் கைஸ். டுடே வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் தான் மச்சான். நாங்கள் 2 பேர் வந்துன்னு இருக்கோம். பின்னாடி 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. பாருங்க கைஸ். அவன் ஸ்லோ லேர்னர், கொஞ்சம் பொறுமையாக தான் பைக் ஓட்ட தெரியாது அவனுக்கு. குர்ரா ஓட்டுறதுனால கேட்க மாட்டேறான். 17 வயசு ஆகாமல் ஒன்றும் வண்டி எடுத்து ஓட்டின்னு இருக்கிறான். நான் கேளுங்க காய். வாங்க கைஸ், ஹோட்டலாண்ட போய் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்றியா? இந்த பிளான் பண்ண மாதிரி கைஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாருங்க கைஸ், பாலாஜி வந்து வெயிட் ஆகிட்டு இருக்கான். கைஸ் நம்ம பையன் வந்து 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் போறானா வண்டிக்கு சொட்டு மந்து விடுறான். சொட்டு மந்து விட்டு போகிறேன் கைஸ். நான் பாலாஜி சொட்டு மந்து 30 ரூபாய்க்கு பண்ண எவ்வளோ நேரம் போகும்? கைஸ் ஒரு வழியாக பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போகிறோம். போய் அவன் தான் எங்களை கெத்துட்டான். கெத்து எங்க எல்லாரையும் அவனை மாதிரியே மாத்திட்டான். அவன் தான் மச்சி. நானும் அவனை கெட்டேன். அவன் டக் அவுட் பண்ணிட்டு கையை மச்சி விட்டு நடந்து வந்தான் பாரு. அந்த டைம் எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ண தெரியுமா? எத்தனை நாள் தெரியுமா நான் வெயிட் பண்ண அவனை அப்படி பாக்கிறதுக்கு. மச்சி ஆக்சுவலா நீ ரொம்ப அழகா இருப்ப. அது டக் அவுட் பண்ணிட்டு ஒன்னும் சூப்பரா இருப்ப. இப்ப எப்படி டக்கின் பண்ண போறியா? அவனுக்கு சரியே இல்லடா. அவனுக்கு கூட கான்டாக்ட் வச்சு ரொம்ப கொஞ்சிச்சாடா. அவனுக்கு கூட கொஞ்சிச்சாடா. அவன் நான் பேச இன்ட்ரெஸ்டா கேக்குறான். அவன் என் மேல லவ் இருக்கு. போடா லவ்வா? கைஸ் ரோஷிக்கும் டில்லி பாபுக்கும் ஒரு லவ் இருக்கா? அவன் பேர் அதே டோன் கண்டினியூ பண்ணான். காலேஜ்ல எப்படி போகுது? சரி வை ஃப்ரீயா இருந்தா வா. இங்கதான் கரடு மூஞ்சி ஸ்கூலுக்கு வந்தியாடா? இல்ல 4 பேருக்கு வாய் வந்தனா வா ஃபோன் பண்ணு வாய். ஈவினிங் ஹலோ கணபதி கைஸ் என் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணான். அவனுக்கு நாங்க யாருன்னு தெரியல. அழகா அழகா முடி வெட்ட தன்னம். உனக்காக உயிரே கொடுப்பான். அவனை இருபத்தி செம்ம காமெடி போயிருக்குது பாருங்க. நம்ம பையன்
prank பண்ணிக்கிறேன். இவன் தான் guys கல்யாண மாப்பிள்ளை. ஒரு நிமிஷம். கல்யாண மாப்பிள்ளை கட்டி ஜாலியா இருக்கிறான். கையில வேலையா பண்ணா மஞ்சா இவர் கொண்டு நான் சொன்னேன் டேய் அவன் நல்லா ஓடிட்டு டேய் ராக்கெட்டை மறக்க முடியுமா? ராக்கெட். டேய் சரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன். டேய் நான் யாரும் தெரியாதா உனக்கு? நான் யாரும் தெரியாதா உனக்கு? காய மட்டும் வயசு இல்லை, பாலாஜி வந்து 9 வரல பேசுறாங்க. டேய் காலையில ஒரு முக்கியமான விஷயம், வர செவ்வாய்க்கிழமை எனக்கு கல்யாணம். வர செவ்வாய்க்கிழமை எனக்கு கல்யாணம்டா. யோசிக்க. வை பத்திரிக்கை எடுத்து வை பத்திரிக்கை ரெடி பண்ணிட்டோம். அவகிட்ட பேசாதடா நீ இனிமேல். அவன் பொட்டாடி சீமத்தை உனக்கு கூப்பிடுறாங்க. என்னையே கூப்பிடுறாங்க. என்னையே கூப்பிடுறாங்க. என்ன தருண் டில்லி கால் வந்துரு. டில்லிக்கு ஏதாவது பேசுறது ஒன்னும் மாற்றம் இல்ல. யூடியூப்ல போடு மச்சான். ஆபரேஷன் மாப்பிள்ள ஆபரேஷன் பண்ணி பாக்கணும். ஆனா போட்டோ அனுப்பு நம்பர் இன்னும் கேட்ச் ஆகணும் போல. கம்முன்னு இருக்கா முக்கியமான விஷயம். கல்யாணம் போய் பத்திரிக்கை அனுப்புறோம் இப்போ வந்துருவாய். அதுதான் ஃபோன் பண்ணோம். திருத்தன்ல ஏய் கல்யாணம். உண்மையாடா சீரியஸாடா. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து கௌஷிக் அவங்க ஃபங்க்ஷன் ஒன்று, செவ்வாய்க்கிழமை இவனுக்கு ஃபங்க்ஷனு. கல்யாணம் பொண்ணு பேர் வந்து அர்ஷிதா. டேய் உண்மையாடா. துடிக்குது கொளத்துல விட்ட மீனா துடிக்குது. பத்திரிக்கை வரும் வீட்டு தெரியல, அதனால தான் ஃபோன் பண்ணோம். நான் சொல்றேன் அவனுக்கு மறந்துட்டேன் பத்தி இருக்குது. மெயினா இது பண்ணாத பேசாத. அது இதுதான் மெயினா ஃபோன் பண்ணுவேன். பொண்ணு வீட்டுல சிக்கம் ஆயிடுச்சு, அதனால பொண்ணு வந்துச்சு. அதை பாத்துக்கிட்டேன். சரி யாரு அர்ஷிதா? அது வந்து என் காலேஜ்ல ஒரு பொண்ணு. ஒவ்வொருத்தையும் நம்ப வைக்கிறதுக்குள்ளே நான் படாத பாட்டு பாடுறேன். பத்திரிக்கை வரும்டா எப்பா. டேய் பத்திரிக்கை அனுப்புறா அவனுக்கு. போன் பத்திரிக்கை அனுப்பிச்சுடுறா அவனுக்கு. நானும் உன்ன பார்த்து நம்பல. அப்புறம் இப்ப நீ வீடு குத்தணும். அவன் வீடு கட்ட போறான். டேய் அவன் புதுசா வீடு கட்டிருக்கான்டா. டேய் அந்த அதோட நம்ம போட்டோ தரணும். டேய் ஏன்டா நம்ப மாட்டறே? டேய் திலீப் அது போட்டோ எடுடா, போட்டோ எடுடா. வீடு கட்டிட்டான் அவனுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து கிரகபிரவேசம் வீட்டுக்கு. கிரகபிரவேசம்னா அது காமன். சரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆமா நீ சொல்ற ஃபங்க்ஷனே இறங்குறமாகுது இப்போ. டேய் நான் நம்பலனா இது பத்திரிக்கை வரும். இந்த நம்பர் தானே உன் நம்பரு? இது எங்க இல்ல. ஏய் இது அனுப்பிச்சாரு. புண்ணியவானே தயவு செஞ்சு உன் நம்பர் என்ன புண்ணியவானே? அது நல்லா இப்ப நாங்க மெயினா ஃபோன் பண்ணுது. மாத்தி என்ன நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா மாத்தி அமிச்சிட்டு வீட்டுல மாட்டிச்சுன்னா பையன் மாட்டிப்பான். தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க வயசு இல்லாம பண்றேன்ட்டு. இது யாருக்குமே தெரியாது. வை 18 இவனுக்கு ஆயிடுச்சு. வை அந்த பொண்ணுக்கும் 18 ஆயிடுச்சு. கனவுக்கு வந்து 19, அந்த பொண்ணுக்கு வந்து 18. இப்பதான் ஒருத்தர் 21 அது புட்டாப்பு சும்மா சொல்லி நாய என்ன பண்றது? சொல்லணும் திங்குற போய் புரிஞ்சுக்கணும். எல்லாம் பப்ளிக்ல இருக்கிறோம். என்ன சொல்றது? வெயில்ல பேசணும். அசிங்கமாவும் திட்ட முடியல, எந்த கேட்டு கேட்க முடியல. 100 ரூபா அப்படியே நார்மலா பேசுறாங்க.
வேற எப்படி பேசுவான்? என்ன பண்ணிட்டு சொல்லுவான், வேற என்ன வழி இல்லை. அவன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அது இன்விடேஷன் அனுப்பிச்சு விட்டா வேலை முடிஞ்சிடும். சரி ஓகேடா. சரி அப்ப இருங்க, நான் ஃபோன் பண்றேன். சரி மச்சி, பண்ணு மறந்துரு பாரு. ஓகேடா. நான் இப்பவே பண்றேன். சரிடா. ஒரு வழியாக கடந்த ப்ராங்க் வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து இன்விடேஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து குரூப்பில் போட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த வீடியோஸ். 088434442. 77088. அதுதான் அம்சம். அமிச்சிட்டியா? ஆயின் அம்சிருக்கேன். ஒரே விஷயம் சுற்றுது. இப்போதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வை. இது வை, நெட்டே ஆன் பண்ணல வை. நான் பாத்தியா? அது ஒரே விஷயம். வந்துடு வை. லாஸ்ட் 94. ஓகே வை. நீ மட்டும் தான் இருக்கியா டெல்லி? வேற ஏதாவது இருக்காங்களா? நான் மட்டும்தான் இருக்கேன். கவனம் வந்து அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பாலாஜி இதை ரெஸ்ட் ரூம் போயிடன்னு சொல்லிட்டு போயிருந்தான். பாலாஜி சீரியஸா பேசும்போது தான் சரி ஓ இது உண்மைதான் போல அப்படின்னு உண்மைதான் வை. நாங்கள் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்ல போகிறோம்? இல்லடா இப்போ காலேஜில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, ஃபோன் பண்ணி சொன்னா ஃப்ராங்க் பண்ணுவானுங்க, நானும் பண்ணுவேன். நாங்கள் அப்படிலாம் ஃப்ராங்க் கல்யாணத்தி நம்ம கிட்ட எப்பயோ ஃப்ராங்க்னு சொல்லியிருப்போம். வெளியில் வந்து ஃப்ராங்க்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஓய் அம்ஸ்டம் இன்விடேஷன் அம்ஸ்டம் பாரு வை. சரி வை. டேய் நானே திட்டு கல்யாணம்ன்றேன், போட்டோ போடலன்னு கேக்குற பத்தியா? வாய் மறக்காம வந்துருவாய். நான் தான் சொன்னேனேடா. ஆமால. சரி ஓகே ஓய். நீ அப்புறம் நாங்கள் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதான் வெனஸ்டே வீட்டுக்கு வந்து பாருண்ணா. சரி ஓகே, நான் எப்படியும் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரேன், அப்போ வாங்க. நீ தான்டா வரணும். அவன் எப்படா மேரேஜ் பண்ண அவனால வருவான்? நீ தான் வந்து பாருங்க. சரி வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா எல்லாரும்? நல்லா இருக்காங்க வச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஓகே மச்சான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா போகுது வை. முடிஞ்சிச்சுடா, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ இன்னொரு 2 இயர்ஸ் தான். இன்னும் 1 இயர் தான்டா. 2 இயர் வெறும் 2 வருஷமா? 3 வருஷம் தான். இது 2வது வருஷம் எனக்கு. அதுதான் இது 2வது வருஷம் போய் நிற்குதா? போயிட்டு இருக்கா? ஆமா, 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 1 இயர் முடிஞ்சு லீவ்ல இல்ல போயிட்டு இருக்கேன் இப்போ. ஆமா, லீவ்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பண்ணலாம். சரி வை, இன்னொரு லைன் வருது. சரி ஓகே, நீ பேச பாரு. சரி மறக்காம ஃபோன் பண்ணு. வந்தேன்னா சரி வா. கண்டிப்பா புதன்கிழமை வா. புதன்கிழமை எல்லாம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே பாய். தரமா செஞ்சுக்கிறோம். செம்ம காமெடி போயிட்டு பாருங்க. நம்ம பையன் பிராங்க் பண்ணிக்கிறோம். இவன் தான் गाइस கல்யாண மாப்பிள்ளை. கல்யாண மாப்பிள்ளை கட்டி ஜாலியா இருக்கிறான். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரோப்ளாக்ஸ் வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னு பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராங்க் வீடியோஸ் பார்த்துருப்போம். இதுமாரி நிறைய வீடியோஸ்லாம் இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.